ஹலோ லேர்னர்ஸ், இன்றைக்கி நம்ம 12th எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியலுக்கான ஜூன் 2024 சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கேட்குற 1 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க. ஆரம்பிக்கலாமா? கொஷின் நம்பர் 1. சட்டப்படியாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்காணும் எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார்? ஸோ அது பிரதமர். ஆப்ஷன் ஆ அதுதான் சரியான விடை. ரெண்டாவது கொஷின். மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி என்ன? ஸோ இறுதிநிலை உற்பத்தி சூழியம், அதாவது 0. மறைமுக வேலையின்மை அதில். மூணாவது கொஷின். பின்வரும் எந்த ஒரு புற ஊதா கதிர்களிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஓசோன் படலம். அதான் சரியான விடை. ஐபிஆர்டி இவ்வாற்றாகவும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஐபிஆர்டி இன்னொரு ஒரு பேர்லேயே அழைக்கப்படும். அது என்னன்னா உலக வங்கி. பொது மட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஷ் ஆகும். பணவீக்கமாகும். விலை உயர்ந்துக்கிட்டே இருந்தால் அது பணவீக்கம், விலை குறைஞ்சா அது பணவாட்டம். ஆறாவது கொஷின். பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை? பொருளியல் பாடத்தின் கிளைகள் நுண்ணியலும் பேரியலும். அதான் சரியான விடை. கீன்ஸின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேளாண்மை காணப்படுகிறது? ஆப்ஷன் இ தன் விருப்பமற்ற வேலையின்மை. பற்று அட்டை என்பது டேஷுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். நெகிழி பணத்துக்கு. அதான் சரியான விடை. 9வது கொஷின். கீழ்காண்பவர்களில் யார் ஒற்றை காரணி வாணிக வீதத்தை வடிவமைத்தவர்? ஆப்ஷன் ஆ அதான் சரியான விடை. ஜாக்கப் வைனர். 10வது கொஷின். கீழ் வருவனவற்றுள் எது நேர்முகவரி? நேர்முகவரி ரொம்ப ஈஸி. வருமான வரி தான் நேர்முகவரி. எத்தனை முறைகளால் நாட்டு வருமானம் காணப்படுகிறது? 11வது கொஷின். 3 முறைகளால். 12வது கொஷின். வருவாய் உயர்ந்தால் நுகர்வு டேஷ். நுகர்வு உயரும். இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுருந்தா உயர்ந்தால் அப்படின்னு வந்தாலே உயரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 13வது கொஷின். கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது மைய வங்கி. கீழ்காண்பவற்றில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்ல? அது சீனா. 15வது கொஷின். மின்னணு கழிவுகள் டேஷ் என்று பொதுவாக குறிப்பிடப்படுகின்றன. கழிவுகள் என்று குறிப்பிடுவார்கள். 16வது கொஷின். 16வது கொஷின். பொருளாதார அளவியல் என்பது இதன் இணைப்பு. பொருளாதார அளவியல்னா பொருளியல், கணிதம், அப்புறம் புள்ளியியல், அதாவது எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுதான். 17வது கொஷின். பணம் என்பது என்னது? ஆப்ஷன் இ அதான் சரியான விடை. அதிக நீர்மை தன்மை கொண்ட சொத்தாகும். 18வது கொஷின். டேஷால் நாட்டு வருமானத்தை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். எதால் நாட்டு வருமானத்தை வகுக்கணும்? நாட்டின் மக்கள் தொகை. ரெப்போ விகிதம் என்பதன் பொருள். ரெப்போ விகிதம்னா என்ன? ஆப்ஷன் ஆ அதான் சரியான வங்கி. ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். இந்தியாவில் 20வது கொஷின், கடைசி கொஷின். இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை எதுனா அட்டாமிக் எனர்ஜி, அதாவது அணு ஆற்றல். ஸோ 1 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 2 மார்க்ஸ் பார்ப்போமா? மொத்தம் 10 2 மார்க் நம்ம 7 அட்டன் பண்ணோம். 21வது கொஷின். பொன் திட்டம் என்றால் என்ன? 22வது கொஷின். செலவாணி மாற்று விகிதம் என்றால் என்ன? வரி கட்டணம் வேறுபடுத்துக. அதாவது இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட். நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் நல்லா படிங்க. 2 3 டிஃப்ரென்ஷியேட் வரும்.
24வது கொஷின் புள்ளியியலின் வகைகள் யாவை? 25வது கொஷின் தனிநபர் வருமானம் என்றால் என்ன? 26வது கொஷின் வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக. தொகு அளிப்பின் கூறுகள் யாவை? சிறப்பு எடுப்புரிமை என்பதன் பொருள் தருக. ஒலி மாசுவினை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை கூறுக. 30வது கொஷின் இதுதான் கம்பல்சரி. கடன் விநியோக பகிர்வு என்றால் என்ன? அடுத்து 3 மார்க்ஸ். 31வது கொஷின் செலவு முறை பற்றி ஒரு சிறு குறிப்பு வருக. தற்கால அரசின் பணிகள் யாவை? 3வது கொஷின் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் பொருளாதாரம் சாரதக காரணிகள் யாவை? வங்கியில்லா நிதி அமைப்புகளை பற்றி சிறு குறிப்பு வருக. 35வது கொஷின் இருதுறை சூழல் ஓட்ட மாதிரியான சுருக்கமாக விளக்குக. 36வது கொஷின் கீழ்காணவற்றை சுருக்கமாக எழுதுக. அதாவது 3 இது ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. 37வது கொஷின் வாணிக ஒத்துழைப்பு தொகுதிகள் என்றால் என்ன? குறிப்பு வரைக. பருவநிலை மாற்றம், அமிலமலை. 39 இது ஒரு மேக்ஸ் கொஷின், இது நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த கொஷின் கம்பல்சரியாக கேட்பாங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா அசால்ட்டாக 3 மார்க் எடுக்கலாம். நான் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். தன்னிச்சையான முதலீடு, தூண்டப்படுகிற முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்துக. 40வது கொஷின் இது கம்பல்சரி. அடுத்து 5 மார்க்ஸ் பார்ப்போமா? மொத்தம் 14 5 மார்க்ஸு நம்ம இதில் 7 அட்டன் பண்ணணும். 41வது ஆ முடிக்கு இயங்கும் விதத்தினை விவரி. அப்புறம் ஆ முதலாளித்துவம், சமத்துவம், கலப்பு பொருளாதாரம் ஆகியவற்றை தன்மைகளை ஒப்பிடுக. 42வது கொஷின் ஆ ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கத்திற்கான காரணங்கள் யாவை? ஆ வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் ஏற்படும் நன்மைகள் குறிப்பிடுக. 43வது கொஷின் வணிக வங்கிகளின் பணிகள் விளக்குக. நடவடிக்கைகள் அடிப்படைகள் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி. அடுத்து 45வது கொஷின் 44வது கொஷின் நாட்டு வருமான கணக்கீட்டில் உள்ள சிக்கல்கள் யாவை? இர்விங் ஃபிஷர்ஸ் பண அளவு கோட்பாட்டை விளக்குக. அரசு செலவு அதிகரிப்புக்கான காரணங்கள் யாவை? உள்நாட்டு வாணிகத்துக்கும் பன்னாட்டு வணிகத்துக்கும் வணிகத்தை வாணிகத்துன்னு போட்டிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. உள்நாட்டு வணிகத்துக்கும் பன்னாட்டு வணிகத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை விவரிக்கும். நான் சொன்னல டிஃப்ரென்ஷியேட் நல்லா படிங்க. அடுத்து 46வது கொஷின் 46 குறிப்பு வரைக. இந்த சார்க்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, இது கேட்க வாய்ப்புண்டு. குறிப்பு வரைக சார்க் அண்டு பிரிக்ஸ், இது ரொம்ப ஈஸி. நான் வேணால் அடுத்த வீடியோவில் இதுக்கு போடுறேன். அடுத்து 47வது கொஷின் அல்லது படிக்காம விட்டுட்டோம். தொன்மை கோட்பாடு, கீன்ஸ் கோட்பாடு ஆகியவற்றை இடையிலான வேறுபாடுகள். இங்கேயும் டிஃப்ரென்ஷியேட் தான் கேட்டிருக்காங்க. 47வது கொஷின் அந்த லாஸ்ட் கொஷின் பொது நிதியின் எல்லைகளை விளக்குக. பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகைகளை விவரி. ஸோ இவ்வளோதான். இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களான்னு நம்ம ரிவைஸ் பண்ணிடுங்க. இல்லை படிக்கலைன்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸாவது படிச்சுக்கோங்க. அதை பற்றி ஏன்னா கேட்க அதிகமாக வாய்ப்புண்டு. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.